எத்தன பேருக்கு இந்த கீரை பிடிக்கும்னு தெரியல. ஆனா எனக்கு ஒரு வாரம் முழுக்க நீ இத மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு குடுத்தா கூட சலிக்காம சாப்பிடுவேன் நானு. எனக்கு அவ்ளோ பிடிக்கும். என் முன்னாடி வெரைட்டி வெரைட்டியா நான்வெஜ் வச்சு, கூடவே இந்த புளிச்சக்கீரை வச்சா, நான் கண்ண மூடிட்டு புளிச்சக்கீரைய தான் சாப்பிடுவேன். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். என்னடா ஒரு கீரைக்கு இவ்ளோ ஹைப் குடுக்குறனே அப்படின்னு நெனைக்காதீங்க. இது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட டேஸ்ட். சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. இப்போலாம் குழந்தைங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியா லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி குடுக்குறாங்க. ஆனா நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்க நிலத்துல வந்து புளிச்சக்கீரை போடுவாங்க. அப்ப வீட்ல புளிச்சக்கீரை கடைஞ்சா ஒரு 3, 4 நாளுக்கு ஆகுற மாரி தான் சேர்த்து கடைவாங்க. அந்த 3, 4 நாளும் என்னோட லஞ்ச் பாக்ஸுக்கு நான் புளிச்சக்கீரை சாதம் மட்டும் தான் எடுத்துட்டு போவேன். இதுக்கு சைட் டிஷ் கூட எனக்கு வந்து பெருசா தேவை கிடையாது. மாம்பழமோ, இல்ல ஒரு முட்டையோ அது கூட ஆப்ஷனல் தான். வெறும் கீரைய சாதத்துல போட்டு பெரட்டி சாப்பிட்டாலே அவ்ளோ சூப்பரா இருக்கும். இதுல சோகம் என்னன்னா, ஒரு கட்டு ரூ. 2 வித்துட்டு இருந்த புளிச்சக்கீரை இன்னைக்கு 10 டைம்ஸ் அதிகமாகி ஒரு கட்டு ரூ. 20 விக்குது. உங்களுக்கும் புளிச்சக்கீரை பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.